பூக்கடைக்கு எதுக்குடா விளம்பரம் அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னா, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்ல. நம்ம சும்மா தெருவுல ஒரு கூடையில வச்சு வித்தா கூட, அந்த பூவ வாங்கிட்டு போயிடுவாங்க. வியாபாரம் சூப்பரா ஓடிடும். அதுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். ஏன் இத இப்ப சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆண்களும், பெண்களும் ஓவரா மேக்கப் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்கள பார்க்கக்குள்ள எனக்கு இதுதான் தோணுது. பூக்கடைக்கு எதுக்குங்க விளம்பரம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா இயற்கையிலே நம்மகிட்ட அழகுலாம் இருக்குது. அத மிகைப்படுத்தி காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இயல்பாவே நம்ம சும்மா முகத்த கழுவி, எண்ணெய் தடவி, தலை சீவுனா போதும். நம்ம அழகா பேசுனா போதும். ஈஸியா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணலாம். இதுல இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள்லாம் லிப்ஸ்டிக் போடுவாங்க பார்த்தீங்களா? அது அப்பப்ப ஃபங்ஷன் ஏதாவது இருந்தாக்கா போடுவாங்க. ஃபோட்டோலலாம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபங்ஷன் அப்போ போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நான் பார்க்குறேன், டே டு டே லைஃப்லயும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. லிப்ஸ்டிக் போட்டே வெளில வந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துருக்கிறேன். அதில ஒரு பத்திரிகையாளர் மேடம். அவங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு பேட்டி குடுத்துட்டு இருக்கிறாங்க. அது செய்தி வாசிப்பாளர்கள்லாம் ஒரு அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த பத்திரிகையாளர் மேடம் ஒரு போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. போராடிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு, மேக்கப் போட்டுட்டு பேட்டி குடுத்தது ரொம்ப கேலிக்கையா இருந்துச்சு. அந்த போராட்டத்துக்கும், அவங்களோட பாடி லாங்குவேஜுக்கும் சம்மந்தமே இல்லாத போல இருந்துச்சு. உனக்கு என்ன? அவங்கவங்களுக்கு புடிச்ச மாரி இருந்துக்கிறாங்க. நீ ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். அது அவங்கவங்க சுதந்திரம் தான். இத நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நான் சொல்றதெல்லாம். இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத சொல்றேன். ஆக்சுவலா இந்த லிப்ஸ்டிக்கு, மேக்கப்லாம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கு. இந்த லிப்ஸ்டிக் தயாரிக்கிற கம்பெனி, இது போல அழகு சாதனங்கள்லாம் தயாரிக்கிற கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, பெண்களுக்கு இது போல லிப்ஸ்டிக் போட்டுவிட்டு, மேக்கப்லாம் போட்டுவிட்டு, இங்க பாருங்க, இது போல பெண்கள் இருந்தா தான் அழகு. இதுதான் உயர்ந்த ஸ்டேட்டஸு. அப்படிங்கிற மாரியே விளம்பரப்படுத்தி விட்டுர்றாங்க. சினிமாவிலயும் அது போலவே காட்டுறாங்க இல்லையா? இதனால இத பார்க்குற பெண்களு, ஆண்கள் என்ன பண்றாங்க, ஓகே இப்படிலாம் இருந்தா தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ்ல அதிகமா இருக்கிறோம். இதுதான் உண்மையான அழகு போல் இருக்கு. அப்படின்னே நெனச்சிடுறாங்க சில பேரு. இதனால என்னென்ன அழகு சாதன பொருட்கள்லாம் வருதோ, எவ்வளோ விலையா இருந்தாலும் அத குடுத்து வாங்கி அவங்க மேல போட்டுக்கிறாங்க. இதனால அந்த கம்பெனி தான் லாபம் அடையுதே ஒழிஞ்சு, இத செய்ற அந்த மக்களுக்கு பணமும் லாஸு, நேரமும் லாஸு. இதனால அவங்களுக்கு பிரச்சனை தான் வந்து சேருது. இன்னும் முக்கியமா சொல்லப்போனா, நார்மலா நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போணும்னு நெனைக்கிற பெண்களும், ஆண்களுக்குமே இது பெரிய டார்ச்சரா இருக்குது. ஏன்னா, அடுத்தவங்க அது போல வரக்குள்ள, எல்லாரும் அதுதான் ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கக்குள்ள, இவங்கள ஒரு மரியாதை குறைச்சலா பார்க்குற சூழ்நிலையுமே வருது. அதனால சில ஆண்களும், பெண்களும் விருப்பம் இல்லாமலேயே இது போல மேக்கப்லாம் போட்டுக்கிற சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. இந்த லிப்ஸ்டிக் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட அந்த செக்ஷுவல் பார்ட்ட இன்னும் ஹைலைட்டட் பண்ணி காட்டுது. இயற்கையாகவே அத பார்த்தா ஆண்கள் அட்ராக்ட் ஆவாங்க. அது மேல லிப்ஸ்டிக் சிவப்பு கலர்ல அந்த மை பூசுறதுனால, இன்னுமே அந்த செக்ஸுவல் பார்ட்டு ரொம்பவும் அட்ராக்டிவா தெரியுது. இதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால பிரச்சனை அந்த பெண்களுக்கு தான். ஏன்னா ஈஸியா அந்த ஆண்கள்லாம் ட்ரிகர் ஆகி அவங்கள பார்த்து ஏதாவது பேசுறதா இருக்கட்டும், கிண்டல் பண்றதா இருக்கட்டும், இதே போல செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில நானே இத கண்கூடா பார்த்தேன். இது போல ஒரு மேடம் வந்துட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு, மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு போறாங்க. அவங்க கூடயே இன்னொரு மேடமும் போறாங்க. அவங்க சாதாரணமா மேக்கப்லாம் அவ்வளவா கிடையாது. சும்மா அந்த எண்ணெய் தடவி தலை சீவிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. ஆனா, சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லிப்ஸ்டிக் போட்டு போனாங்க பார்த்தீங்களா, இந்த மேடத்த தான் கிண்டல் பண்ணி வம்பு இழுக்குறாங்க. இதனால பெரிய சண்டையே நடந்துச்சு. ஸோ, இத நான் நேராவே பார்த்தேன். ஆனா, அவங்களுக்கு பக்கத்தில போனவங்கள இவங்க கிண்டல் பண்ணல பாருங்க. ஸோ, எப்படி வந்து ஆண்கள் ட்ரிகர் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அந்த ஆண்கள் மேல தப்பு. இங்க பாருங்களேன், அது தப்பு தான். யாரையும் நம்ம வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. ஆனா, அவங்க கிண்டல் பண்றதுக்கு தூண்டுனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போட்டிருந்த அந்த லிப்ஸ்டிக், இவங்களோட பாடி லாங்குவேஜ் தான். ஸோ, இவங்கள எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு செக்சுவல் ஆப்ஜெக்ட்டா அந்த பெண்ணு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே அந்த பெண்ணுக்கு தெரியல. அதனால தான் அந்த ஆண்கள் கிண்டல் பண்றாங்கங்கிறதும் அந்த பெண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. நான் பாட்டுக்கு இயல்பா தானே மேக்கப் போட்டு போறேன். என்ன பார்த்து ஏன் இப்படி பண்றாங்கங்கிற ஆதங்கம் தான் அந்த பெண்ணுக்கு இருக்குது. ஆக்சுவலா அதுக்கு காரணமே அவங்க தான். அவங்களோட பாடி லாங்குவேஜையும், அவங்களோட தோற்றத்தையும் மிகைப்படுத்தி காட்டுனதுனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. இது வெறும் லிப்ஸ்டிக்கு மட்டும் சொன்னேன். இது போல ஆடைகள்லேட்டு எடுத்துட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷுவல் பார்ட்ட நல்லா ஹைலைட்டட் பண்ணி காட்டுற மாரி தான் ஆடைகள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஏன்னா, அது அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால நீங்க உங்கள வெளியில காட்டிக்கக்குள்ள ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்டா காட்டக்கூடாது. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, இந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, இந்த மஸ்காரா, மைலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, பெண்களு டே டு டே லைஃப்லயும். அது வந்து எத வந்து மீன் பண்ணுதுன்னா, நான் வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட். நான் செக்ஸுக்கு தயார் அப்படிங்கிற அந்த சிக்னல குடுக்குற மாரி தான் இருக்குது உளவியல் பூர்வமா. இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு வந்து அந்த பதவி ஏற்கிற நிகழ்வுல அமேசான் ஓனரோட கேர்ள் ஃப்ரெண்டு
ரொம்ப லிப்ஸ்டிக்லாம் போட்டு அவங்களோட மார்புலாம் தெரியிற மாரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க. அதில அவங்க ரொம்பவும் கேளிக்கைக்குரியவங்களா தெரிஞ்சாங்க. அந்த ஃபங்ஷன்ல அவங்க மட்டும் தான். ஆனா அவங்க நெனச்சிருக்காங்க நம்ம லிப்ஸ்டிக்லாம் போட்டு நம்ம பாடி பார்ட்ஸ்லாம் வெளில தெரியிற மாரி வந்திருக்கோம். நம்ம தான் இங்க பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த ஃபங்ஷன் முடிஞ்ச உடனே நெறைய மீடியாக்கள்ல குறிப்பா பெண் பத்திரிகையாளர்கள் கடுமையான கண்டனத்த சொல்றாங்க. என்ன இது போல வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வரதா? என் குழந்தைகிட்டலாம் இவங்கள பார்க்காத, இவங்கள போல இருக்காதன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். என் குழந்தைகிட்ட அந்த ஃபங்ஷனையே நான் காட்டாம மறைச்சுக்கிட்டேன். அவங்கள பார்க்கக்குள்ள ஒரு ப்ராஸ்டிட்யூட் மாரி வந்திருக்கிறாங்க அந்த ஃபங்ஷனுக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனத்துக்கு தள்ளப்படுறாங்க அந்த அமேசான் ஓனரோட மனைவி. இதில குறிப்பா சொல்லப்போனா அவங்க இயற்கையாவே அவங்க முகம் அழகா இருக்கும். அதில பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்க முகத்த பார்த்தீங்கன்னா, ஒரு செக்சுவல் ஆப்ஜெக்ட் மாரியே இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்க லிப்ஸ் எல்லாம் ஹைலைட்டட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால பாருங்களேன், அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான லேடியா இல்லாம அவங்கள ஒரு செக்சுவல் ஆப்ஜெக்ட்டா காட்டுறதுனால எப்படி கேளிக்கைக்கெல்லாம் உள்ளாக்கப்படுறாங்க. பெண்களே பேசுறாங்க பாருங்க அத பத்தி. உங்களோட ஆடையும், உங்களோட வெளி தோற்றமும் ஒரு கம்பீரத்த வெளிப்படுத்துற மாரி இருக்கணும். தேவையில்லாம இந்த அழகு அப்படிங்கிற அந்த மைண்ட் ஜாப்ல போய் விழுந்துராதீங்க. நீங்க இயல்பாவே இருந்தாலே போதும். அதுவே உங்களுக்கு அழகா தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்களே ஒரு பூக்கடை உங்களுக்கு விளம்பரமே தேவை கிடையாது. இதனால உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி தான் கிடைக்குமே ஒழிஞ்சு, அந்த விசிபிலிட்டியால உங்களுக்கு தான் டேஞ்சரு. உங்களோட டே டு டே லைஃப்ப நல்லா அமைதியா, பீஸ்ஃபுல்லா நடத்த முடியாது. யாருமே உங்கள பார்க்கலன்னா ரொம்ப சந்தோஷமா உங்களோட வேலைகள நீங்க பீஸ்ஃபுல்லா செய்யலாம். அதனால தேவையில்லாம வெறும் அந்த விசிபிலிட்டிக்காக நீங்க இதெல்லாம் செய்யாதீங்க. இதனால உங்களோட பணமும் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட்டு. இதுக்கு உங்களோட அறிவ வளர்த்துக்க டைம ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால பெண்களும், ஆண்களும் ஒரு மிலிட்ரி மேன, ஒரு மிலிட்ரி வுமன் எப்படி கம்பீரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களோ, மேக்கப்லாம் அதிகமா போடாம, அது போல ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்க வொர்க்கிங் பிளேஸ்ல அட்டகாசமா வேலை செய்யுங்க. ஒருத்தவங்கள நீங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் மேக்கப் போடணும்னு சொல்ற உரிமை எனக்கு கூட கிடையாது. அதனால இந்த வீடியோல சொன்ன இந்த விஷயங்கள நீங்க சிந்திச்சு பாருங்க. பார்த்து உங்களோட விருப்பம் போல இருங்க. நன்றி மக்களே!